சார் ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? இல்ல ஸ்க்ரீன் தெரியல. ஒரு நிமிஷம் கட் பண்ணிட்டு மறுபடியும் போடுறேன். ஸ்க்ரீன் இப்போ தெரியுதுங்களா? எஸ் சார். ஓகே. ஹாய் கைஸ், நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா அனானிமஸ் ஃபங்க்ஷனை பற்றி பார்த்தோம், கரெக்டுங்களா? ஸோ லேம்டா ஃபங்க்ஷன் எப்படி நடந்திருக்குன்றதை நான் லேம்டா ஃபங்க்ஷனுக்கு நிறையா வந்து ஹோம்ஒர்க் கொடுத்தெல்லாம் ட்ரை பண்ணிங்களா? எனக்கு தெரிஞ்சு ஒரு சில பேர் தான், ஒரு 2 பேர் தான் குரூப்பில் போட்ட மாதிரி இருக்குது. மற்றவங்களாம் ஏன் ட்ரை பண்ணலன்னு தெரியல. ட்ரை பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம். சேம் அனானிமஸ் ஃபங்க்ஷனில் ஒரு சில மெத்தட்ஸ் பார்க்கலாம். அதை பார்த்துட்டு நம்ம அடுத்த டாபிக் மூவ் ஆன் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து இன்டர்வியூவில் கேட்குற கொஸ்டின்றதுனால தான் உங்களுக்கு நான் பொறுமையாக எடுத்துகிட்டு இருக்கேன். லாஸ்ட்டாக நம்ம அனானிமஸ் ஃபங்க்ஷன் தானே பார்த்தோம், இல்லை ஃபைல் ஹேண்ட்லிங் பார்த்தோமா? ஃபைல் ஹேண்ட்லிங் தான் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம், கரெக்டுங்களா? ஃபைல் ஹேண்ட்லிங். ஆனால் இதில் பைத்தான் ஃபைலே ஓகே 8ன்னு போட்டிருக்கானா? ஓ, அனானிமஸ்க்கு அப்புறம் நம்ம ஃபைல் ஹேண்ட்லிங் பார்த்தோமோ, கரெக்டுங்களா? ஃபைல் ஹேண்ட்லிங் பார்த்தோம், கரெக்டா? ஆமாம் சார். ஓகே, நான் அனானிமஸ் ஃபங்க்ஷனில் ஒரு 2 ஃபங்க்ஷன் மட்டும் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அதை நான் எடுத்துடுறேன். அதுக்கடுத்து நம்ம மூவ் ஆன் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம், ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிப் மெத்தட்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொஸ்டினில் கேட்பாங்க, அதுக்கு தான் வந்து நான் இதை எடுக்கிறேன். ஜிப் மெத்தட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 2 லிஸ்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ராஜா ரவி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அன்பு ஹேமான்ற ஒரு 2 லிஸ்ட் இருக்குது, ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் நேம் எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நேம் ஃபார் எக்ஸாம்பிள் அன்பு, அவங்க ஃபாதர் நேம் ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா போடுறேன் நான், ரவீன் ஹேமா மணி. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் இருக்குது, லாஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் இருக்குது. நான் இது ரெண்டுத்தையும் நான் ஒன்றா ஆக்கணும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2 லிஸ்ட்டையுமே நான் என்ன பண்ணணும், ஒரு டப்புலாக மாற்றணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஒரு ஃபார்ம்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேமாக தான் நமக்கு ஃபில் ஆகிருக்கு, கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி கேஸுக்கு நம்ம என்ன ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏஸ் ஈக்குவல் டு ஜிப்புன்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஜிப்பு என்ன பண்ணும் அப்படின்னா ரெண்டுத்தையும் ஒன்றாக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. நார்மலாக ஜிப்புன்றது மீனிங் என்ன, ரெண்டுத்தையும் ஒன்றாக்கிறது தானே மீனிங்கு. ஸோ சேம் ஜிப் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்தோம் அப்படின்னா இதை நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன், என்ன நடக்குதுன்னு பாருங்க. அந்த ஜிப்பில் என்ன இருக்குன்னு பாருங்க. ஏவை பிரிண்ட் பண்ணுறேன். ஏல நான் என்ன பண்ணுறேன், ரெண்டுத்தையும் ஜிப் பண்ணிட்டேன், தெரிஞ்சுங்களா? ஜிப்புன்ற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 லிஸ்ட்டை நான் ஜிப் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ரன் பண்ணுறேன் பாருங்க. ஓகே, ஒரு ஆப்ஜெக்டாக கிடைச்சிருக்கு. ஸோ இதில் இருக்கிறத நம்ம ஒன்று ஒன்றா எடுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஜிப் ஆப்ஜெக்டாக இருக்குது பாருங்க. இங்கே வரும்போது என்ன இருக்குது, ஜிப் ஆப்ஜெக்ட்னு ஒன்று பிரிண்ட் ஆகுது. ஸோ நான் ஒன்று ஒன்றா எடுக்கணும் அப்படின்னா, அந்த ஆப்ஜெக்டை நான் எடுக்கணும் அப்படின்னாலே ஒரே ஆப்ஷன் லூப் தான். ஃபார் ஐயின் ஏன்ற மாதிரி போட்டுக்கிறேன். இப்போ பிரிண்ட் அந்த ஐயை பிரிண்ட் பண்ணுறேன். என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஐயில் என்ன இருக்குன்னு பாருங்கள்.
இங்க பாத்தீங்க அப்படின்னா அன்பு அரவிந்த் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் என்னது அன்பு இந்த அரவிந்த் கூட மிங்கிள் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஹேமா மணின்னு வந்திருக்கு. ஹேமா இந்த லிஸ்ட் கூட அது மெர்ஜ் ஆயிடுச்சு. ஸ்வாதி அருண் வந்திருக்கு. கவனிச்சிங்களா அத? ஜிப் என்ன பண்ணுதுன்னு புரியுதுங்களா? இந்த ஜிப்ல இருந்து தான் நான் எடுத்திருக்கேன். இந்த ஜிப்ன்ற ஒரு ஜிப்பை நான் ஏல ஸ்டோர் பண்ணிருக்கேன். அந்த ஏல இருந்து தான் நான் எடுத்திருக்கேன் லூப் போட்டு. இது தேவையில்லை. கைஸ் இந்த ப்ரோக்ராம் புரியுதா? புரியுதுங்கண்ணா. ஓகே. ஜிப் மெத்தட் கண்டிப்பா இன்டர்வியூல நிறைய கேட்பாங்க. ரெண்டு லிஸ்ட்டை எப்படி மெர்ஜ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஓகேங்களா? டேட்டாபேஸ்ல இருந்து ஒரு லிஸ்ட் வரும், அனதர் டேட்டாபேஸ்ல இருந்து ஒரு லிஸ்ட் வரும். அந்த ரெண்டு டேட்டாபேஸ் மிங்கிள் பண்ற மாதிரி டெக்னிக்லா தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. இதை நான் முதல் தடவை பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிடைச்சது பாத்தீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜஸ்ட் இதை கமெண்ட் பண்றேன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிடைக்குது. என்ன ஆப்ஜெக்ட்? ஜிப் ஆப்ஜெக்ட் கிடைக்குது. அப்போ ஒரு என்கிரிப்டட் ஆப்ஜெக்ட் கிடைக்குது. அதை நான் ஓப்பன் பண்ணி பார்க்கணும்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கு லிஸ்டா கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ லிஸ்டா இதை கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா அதுல இருக்கிற டேட்டா நமக்கு விசிபிளா லிஸ்டா ஸ்டோர் ஆகி வியூ ஆகும். இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா அப்படின்னா ஒரு லிஸ்ட்ல டப்லாம் இருக்கு பாருங்க. தெரியுதுங்களா? ஒரு லிஸ்ட்ல டப்லாம் மாறி இருக்கு பாருங்க. கைஸ் புரியுதா? ஓகேண்ணா. இந்த லிஸ்ட்டை தான் நம்ம ஒன்று ஒன்றா இங்கே எடுத்திருக்கோம். இந்த லூப் போட்டு நம்ம எடுத்திருக்கோம், வேற ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி வந்து கிளாஸ் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக தான் போகும், ஏன்னா நிறைய டாபிக்ஸ் நான் கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்கும். நீங்கள் வீடியோஸை பார்த்து மறுபடியும் சேம் ப்ரோக்ராம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதை தான் திரும்பவும் சொல்லுவேன் நான். அந்த வீடியோஸை பார்த்து பாஸ் பண்ணி மறுபடியும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? நம்ம ஸ்லோவாக போனோம் அப்படின்னா டாப்பிக்கை முடிக்க முடியாது. அப்புறம் டாபிக் கம்மியாயிடுச்சுன்னா ரொம்ப சிரமம் இன்டர்வியூவில் க்ராக் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ நான் நடத்துறது எல்லாமே இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான் நடத்துவேன். ஸோ அதை நீங்கள் டேக் கேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேப்புன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா லேம்டான்னு ஒரு ஃபங்க்ஷன் சொல்லி கொடுத்தேன். ஸோ நான் லேம்டாக்கே கிட்டத்தட்ட 15 ஹோம்ஒர்க் கொடுத்தேன். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பேர் பண்ணலை, அதை மறுபடியும் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஏன்னா லேம்டா ஃபங்க்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்டர்வியூல கேட்பாங்க வாட் இஸ் மீன் பை லேம்டா ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் மேப் என்ன பண்ணோம் அப்படின்னா மேப் லைக் அஸ் லூப். ஓகேங்களா? ஸோ லூப்னா நம்ம லூப் ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்துருக்கோம். லூப் வந்து ஒரு டேட்டாவை ஒரு ஐட்ரேஷன் டேட்டாவை ஒன்று எடுக்கும்னு பார்த்தோம். கரெக்டுங்களா? இது வந்து ஒரு ஐட்ரபிள் வேல்யூ. இந்த ஏல லிஸ்டா இருக்கு, அதை ஒன்று நம்ம எடுத்துருக்கோம் இங்கே. ஸோ லூப் வந்து ஒன்று எடுக்கிறதுக்கு தேவைப்படுது. ஓகேங்களா? டு டேக் எலமெண்ட் ஃப்ரம் ஐட்ரபிள் வேல்யூஸ். இது பேர் இந்த லிஸ்ட்டை வந்து ஐட்ரபிள் வேல்யூஸ் சொல்லுவாங்க. ஸோ லிஸ்ட் ஆர் ஐட்ரபிள் வேல்யூ. ஐட்ரபிள்னா ஒரு சீக்வன்ஸா டேட்டா இருக்கிறது தான் ஐட்ரபிள் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ மேப்ன்ற ஃபங்க்ஷன் என்ன சொல்றாங்க பாருங்க. இட் இஸ் எ ஃபங்க்ஷன் டு விச் மேப் பாசஸ் ஈச் எலமெண்ட். இங்க பாருங்க, ஈச் எலமெண்ட் ஆஃப் தி கிவன் ஐட்ரபிள். கிவன் ஐட்ரபிள்னா ஏதாவது ஒரு லிஸ்டா இருக்கலாம், இல்ல ஒரு ஸ்ட்ரிங்கா இருக்கலாம். அதுல வந்து நம்ம ஒன்று எடுக்கிறதுக்கு மேப்ன்ற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். அதுக்கான சின்டாக்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ மேப்ன்ற ஒரு கீவேர்டு இருக்கும், அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணுவோம். ஓகேங்களா? மேப் ஷுட் பி கால் வித் ஒரு ஃபங்க்ஷன் நீங்க கால் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுக்கான ஐட்ரபிள் வேல்யூ. ஓகேவா? இப்படி தான் இருக்கும். இதுக்கான சின்டாக்ஸ் கமெண்ட் பண்ணிக்கிறேன் நான். ஸோ வாட் இஸ் மீன் பை மேப்னு கேட்டாங்கன்னா இந்த டெஃபினேஷன் உங்களுக்கு சொல்ல கற்றுக்கணும். ஏன்னா இன்டர்வியூல நீங்க ஃபேஸ் பண்றது எல்லாமே தியரியும் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதுக்காக தான் இதெல்லாம் சொல்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன், நான் நம்பர்ஸ்ல 1 2 3 4 வச்சுக்கிறேன். இப்போ வந்து இதனுடைய ஸ்கொயர் எனக்கு அவுட்புட்டா வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு எனக்கு என்ன அவுட்புட் நான் எதிர்பார்க்கறேன் அப்படின்னா, அவுட்புட் வந்து எனக்கு என்ன எதிர்பார்க்கறேன் அப்படின்னா 1, 4, 3, 16. சாரி 4, நெக்ஸ்ட் 9, 16ங்களா? இதான் எனக்கு அவுட்புட்டா வரணும்னு நான் நினைக்கிறேன், ஒரு லிஸ்டா வரணும்னு நினைக்கிறேன். ஸோ இது எப்படி நம்ம அச்சீவ் பண்ணலாம்? இதை நம்ம 2 விதமா அச்சீவ் பண்ண முடியும். இதுக்கு யாருக்காவது ஐடியா இருக்கா எப்படி பண்ணலான்னு? கைஸ் சரி, ஓகே, ஐடியா இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ இங்க என்ன பண்ணிருக்கேன், ஸோ லாம்டா இஸ் ஏ ஃபங்க்ஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் தானே கைஸ்?
ஆமாங்கண்ணா. லேம்டா இஸ் ஏ ஃபங்க்ஷன். அப்போ இதுல நான் என்ன பண்ணிருக்கேன் பாருங்க, நான் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் இங்க பாத்தீங்கன்னா சின்டாக்ஸ், இந்த சின்டாக்ஸ் எல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸோ மேப்புக்கு என்ன சின்டாக்ஸ்? ஒரு ஃபங்க்ஷன் இருக்கணும், ஒரு ஐட்ரபிள் வேல்யூ இருக்கணும். ஸோ ஐட்ரபிள் வேல்யூ ஒரு லிஸ்டா இங்க இருக்கு என்கிட்ட. ஐட்ரபிள் வேல்யூனா இதை ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் செட் ஆஃப் வேல்யூ தான் ஐட்ரபிள் வேல்யூ சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஐட்ரேஷன் சொல்லுவாங்க. இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், இதுல ஒரு ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணிருக்கேன். ஃபங்க்ஷன் வந்து லேம்டா அனானிமஸ் ஃபங்க்ஷனா யூஸ் பண்ணிருக்கேன், சின்ன ஃபங்க்ஷனா. இது என்ன பண்ண போகுது அப்படின்னா, ஒரு நம்பர் உள்ள வந்துச்சு அப்படின்னா எனக்கு இதை மல்டிப்ளை பண்ணுன்னு நான் சொல்லிட்டேன், ஸ்கொயர் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா எக்ஸ் டபுள் ஸ்டார்னா உங்களுக்கு தெரியும், எக்ஸ்போனன்ஷியல். கரெக்ட் தானே கைஸ்? ஆமாண்ணா. எக்ஸ்போனன்ஷியல். அதுக்கப்புறம் நான் நம்பரை இங்க பாஸ் பண்றேன். இங்க சொல்லியிருக்காங்க ஐட்ரபிள் வேல்யூ, நம்பர் இஸ் ஏ ஐட்ரபிள் வேல்யூ. நான் இதை கொடுத்துட்டேன். அப்போ இது என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு நம்பரா இந்த ஃபங்க்ஷனுக்கு பாஸ் ஆகும். ஒரு நம்பரா இந்த ஃபங்க்ஷனுக்கு பாஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரன் ஆகும் போது 1 இருக்கும். செகண்ட் டைம் எக்ஸ்ல என்ன இருக்கும்? 2 இருக்கும். தேர்ட் டைம் இது இருக்கும். அடுத்து இது இருக்கும். அது ஆன்சர் வந்து ஒரு லிஸ்டா நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். இந்த மேப் வந்து ஒரு ஆப்ஜெக்டா ரிட்டர்ன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஸ்கொயரை நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. பிரிண்ட் ஸ்கொயரை பிரிண்ட் பண்றேன், என்ன இருக்குதுன்னு பாருங்க. இங்க கவனிச்சிக்கலாம், என்ன ஆப்ஜெக்ட் இருக்கு? என்ன ஆப்ஜெக்ட் இருக்கு? மேப் ஆப்ஜெக்ட். வெரி குட், மேப் ஆப்ஜெக்ட் இருக்கு. சோ நம்ம ஆப்ஜெக்ட்டை நம்ம வியூ பண்ணி பார்க்கணும். நம்ம என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுவோம்? லிஸ்டா கன்வர்ட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். நம்ம லிஸ்டா கன்வர்ட் பண்ணி பார்க்கறோம். இப்போ அதுல என்ன டேட்டா இருக்கு நமக்கு தெளிவா தெரிஞ்சிடும். இங்க தெரியுதுங்களா? ஓகே. எல்லாருக்குமே புரியுதா கைஸ்? மேப் ஒன் மோர் டைம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அந்த டெஃபினிஷன். ஓகேப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னன்னா அந்த டெஃபினிஷன் வந்து இன்டர்வியூல இங்கிலீஷ்ல தான் பேசணுமா, அப்படி எதனா இருக்கா? இன்டர்வியூல உங்களுக்கு வந்து அனானிமஸ் ஃபங்க்ஷன் பத்தி தெரியுமான்னு கேட்டா உங்களுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன் தெரியும் அடுத்த செகண்ட் கேட்பாங்க. ஓ இல்லை, நான் அது என்ன ஒர்க்குன்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்ல சொல்ல முடியாது அந்த இடத்துல கேட்குறேன். கண்டிப்பா தமிழ்ல சொல்லலாம். பட் ஆனா வித் யுவர் ப்ராஜெக்ட் நீங்க வந்து லைவா பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தமிழ்ல பேசுறதுக்கு அலௌட் இருக்கு. ஓகேவா? பட் ஆனா உன்னோட லாஜிக் தான் அங்க பார்ப்பாங்க. தமிழ்ல பேசலாம் தம்பி, தப்பு கிடையாது. உங்களுக்கு இங்கிலீஷ் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அட்லீஸ்ட் அபவுட் யுவர் செல்ஃபை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா அபவுட் யுவர் செல்ஃப் தான். அதை நீங்க போல்டா எப்படி பேசுறீங்கன்றத பார்ப்பாங்க. அதை நீங்க இங்கிலீஷ்ல தான் ப்ரிப்பேர் பண்ணணும் தம்பிங்களா. ஓகே. அதெல்லாம் யார் பேசுறது? அன்புண்ணா. அன்பு. ஓகே. சரி. மற்றவங்களாம் டவுட் வரல யாருக்குமே? சரி, ஓகே கைஸ். இப்போ இது புரியுது. இது இன்னொரு டைம் சொல்லணும் சொன்னீங்களா? கரெக்டுங்களா? ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா லூப் மாதிரியே தான். இந்த சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸை ஒரு நம்பரா இந்த ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணும். ஒரு நம்பரா பாஸ் பண்ணும். பாஸ் பண்ணி இங்க என்ன நம்ம ரிட்டர்ன் கொடுக்குறோமோ அதை ஒரு மேப் ஆப்ஜெக்டா ஸ்டோர் பண்ணும். ஒரு ஆன்சரையும் மேப் ஆப்ஜெக்டா மாத்தி ஸ்டோர் பண்ணும். ஓகேவா? அதான் இங்க ஃபர்ஸ்ட் மேப் ஆப்ஜெக்ட் உள்ள வேல்யூ இருக்கு இது உள்ளர. ஆனா நம்மளால டைரக்டா வியூ பண்ணி பார்க்க முடியாது. அதை வியூ பண்ணி பார்க்கணும்னா 2 மெத்தட் இருக்கு. ஒன்னு லிஸ்டா இந்த மாதிரி வியூ பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டைரக்டா என்ன பண்ணலாம், லூப் போட்டு பார்த்துடலாம். ஃபார் ஐ இன் ஸ்கொயர் பிரிண்ட் ஐயை பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்னா உங்களுக்கு கிடைக்கும். புரியுதா? புரியுது. ஓகேண்ணா. ஓகே. இப்போ இதை நான் என்ன பண்ணியிருக்கேன், ஷார்ட்டா நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், லேம்டா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு லேம்டா ஃபங்க்ஷன் இல்லாமல் நார்மல் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணலாமா கைஸ்? சேம் இதை நான் லேம்டா ஃபங்க்ஷனா யூஸ் பண்ணாம ஒரு டெஃப்ன்ற ஃபங்க்ஷனா யூஸ் பண்ண போறேன். நார்மல் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ண சொல்லுங்க? டெஃப் ஸ்கொயர்ன்ற ஒரு வேரியபிள் ஃபங்க்ஷன் நேம். கரெக்டா? ஃபங்க்ஷன் டாபிக் ஒர்க் அவுட் பண்ணீங்க தானே எல்லாருமே இந்த டாபிக்கை? இல்ல மறந்துட்டீங்களா? எல்லாருமே சைலண்டா இருக்கீங்க திடீர்னு. சரி, ஓகே. இப்போ நான் என்ன பண்ணேன், இப்போ இந்த ஸ்கொயர்ன்ற ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது ஒரு நம்பர் உள்ள வந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா ரிட்டர்ன் n ஸ்டார் n. இதை நான் எக்ஸ்போனன்ஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன். கிளியர்?
ஓகேண்ணா. ஓகே, இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ஏதாவது நம்பர் வந்தா என்ன பண்ணுவது? ஸ்கொயர் பண்ணி விட்டுரும். கரெக்ட் தானே? ஸ்கொயர் ஆமா. கிடையாது, ஸ்கொயர் ரூட் பண்ணி விட்டுரும். இப்போ அப்படியே பாருங்க, அதே 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 டாபிக் அதே எழுத பாருங்க. என்ன எழுதணும்? நான் என்ன பண்ணிடுறேன், ஒரு நம்பர்ன்ற ஒரு வேரியபிள் நமக்குள்ள என்ன வச்சிருக்கேன், 1, 2, 3, 4, 5, 6, 8, 9, சும்மா ஒரு 10 நம்பர் வச்சுப்போம். 9 நம்பர்ஸ் வச்சிருக்கேன். ஸோ எப்பயும் போல நம்ம மேப் எழுதலாமா? ஸோ மேப் என்ன பண்ணும், மேப்ன்ற ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இதுல என்ன பாஸ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் என்ன பாஸ் பண்ணணும், சின்டாக்ஸை பாருங்க. என்ன பாஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் பேராமீட்டர்? ஃபங்க்ஷன் ஏதோ ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் ஃபங்க்ஷன், செகண்ட் பேராமீட்டர் ஐட்ரபிள் வேல்யூ. ஐட்ரபிள் வேல்யூ. ஓகே, ஐட்ரபிள் எலிமெண்ட்னா ஒரு செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஐட்ரபிள் எலிமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. எதெல்லாம் ஐட்ரபிள் எலிமெண்ட்ஸ் அடுத்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்க சொல்ல கத்துக்கணும். என்னென்ன ஐட்ரபிள் வேல்யூனா, ஸ்ட்ரிங் ஒரு ஐட்ரபிள் வேல்யூ, டப்பிள் ஒரு ஐட்ரபிள் வேல்யூ, ஒரு ஸ்ட்ரிங்ன்றது ஃபார் எக்ஸாம்பிள் அம்மான்றதே ஒரு ஸ்ட்ரிங் தான். அதை நம்ம ஒன்று எடுக்க முடியல, ஏ தனியாகவும் பி எம் தனியாகவும் எடுக்க முடியும் தானே, ஒன்று எடுக்க முடியுது, எல்லாமே ஐட்ரபிள் வேல்யூஸ். ஓகேவா? ஓகேவாடா? ஓகேண்ணா. ஓகேண்ணா. இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் அதை நம்பரை பாஸ் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் நான் ரிட்டர்ன் பண்ணுறேன், இந்த ஸ்கொயரை பிரிண்ட் பண்ணுறேன். எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும் கைஸ்? நான் அங்க மேல ஸ்கொயருக்கு என்ன போட்டிருக்கீங்கண்ணா, இங்க கீழே நம்பர் கொடுத்துட்டு. அது பரவாயில்லடா. என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு நம்பரா பாஸ் பண்ணும், அந்த நம்பர் இந்த எண்ணில் போய் ஸ்டோர் ஆகும். அப்படிதான் நடக்கும். இது ஒரு ஐட்ரபிள் வேல்யூ. கரெக்டா? மொத்தமா உள்ள போகாது. நல்லா கவனிச்சிங்க, மொத்தமா உள்ள போகாது, மொத்தமா இதை அலோவ் பண்ணாது, ஒரு லிஸ்ட்டை இதை அலோவ் பண்ணாது. இந்த ஃபங்க்ஷன் ஒரு நம்பர் தான் அலோவ் பண்ணும். இப்போ இங்க அப்போ இந்த மாதிரி கேஸுக்கு நம்ம மேப் தான் யூஸ் பண்ணி ஆகணும். புரியுதா? ஓகேண்ணா. இது என்ன பண்ணும், இந்த நம்பர் ஃபுல்லா இங்க போகாது. ஃபர்ஸ்ட் டைம் 1 போகும், செகண்ட் டைம் என்ன போகும், 2 போகும், தேர்ட் டைம் 3 போகும். அந்த மாதிரி ஒன்னொன்னா போய் ஸ்கொயர் பண்ணி ரிட்டர்ன் பண்ணி விட்டுரும். அந்த ரிட்டர்ன் பண்ண வேல்யூ மேப்ல இருக்கும். இப்போ எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும், எனக்கு என்னடா பிரிண்ட் ஆகும்? நான் ரன் பண்றதுக்கு யாராவது சொல்லுவீங்க பாக்குறேன். என்ன பிரிண்ட் ஆகும்? சொல்ல மாட்டீங்க போலது. ஒரு மேப் ஆப்ஜெக்ட் பிரிண்ட் ஆகும். இப்பதான் பார்த்தோம். ஸோ தெரியுதா, ஒரு மேப் ஆப்ஜெக்ட் பிரிண்ட் ஆகுது. ஆமாண்ணா. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் நான் வியூ பண்ணி பார்க்கணும், என்ன பண்ணணும், லிஸ்டா கன்வெர்ட் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு ஒரு லிஸ்ட் ஃபார்மேட்ல மாறிடும். அந்த ஆப்ஜெக்டை லிஸ்டா மாத்திக்கிறேன், நமக்கு தேவையான நம்பர்ஸ் இங்க கிடைச்சிருச்சு. கைஸ் புரியுதா? ஓகேண்ணா. ஏன்னா ஜாவா ஸ்கிரிப்ட்ல நம்ம மேப்பை நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பா மேப் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. மேப்புக்கான சின்டாக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஜாவா ஸ்கிரிப்ட்ல நம்ம நெக்ஸ்ட் வீக் ஜாவா ஸ்கிரிப்ட் தான் பார்ப்போம். யாருமே லீவ் மட்டும் போட்டுறாதீங்க. ஓகே ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சின்ன சின்ன டாஸ்க் பண்ணலாம். இதுல ஏஸ் ஈக்குவல் டு, நான் 1 2 3 யாருக்காவது பிடிச்ச நம்பர் சொல்லுங்களாடா. சொல்ல மாட்டீங்களா? b is equal to 2, 4, இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இது ரெண்டுத்தையும் பிளஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். 1 எது கூட பிளஸ் பண்ணணும், 2 கூட பிளஸ் பண்ணணும். 2 எது கூட பிளஸ் பண்ணணும், கீழே இருக்கிற 4 கூட பிளஸ் பண்ணணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணோம், இந்த ரெண்டு லிஸ்ட்டையும் அந்தந்த ஒரு செகண்டா. ஓகே, இப்போ இந்த 1 வந்து நான் ஃபர்ஸ்ட் நம்பர் கூட இது பண்ணணும், 2 வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்பர் கூட நான் இது பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நான் மல்டிப்ளை பண்ணணும். சாரி, மல்டிப்ளை கிடையாது, அடிஷன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அடிஷன் பண்ணலாம் அந்த மாதிரி நினைக்கிறேன். அப்போ நான் எப்படி நம்ம ஒரு ஐட்ரபிள் பண்ண முடியும்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரிசல்ட்ன்ற ஒரு வேல்யூக்குள்ள சேம் நான் மேப்பை யூஸ் பண்ணிக்கிறேன். நான் இது சின்ன ஃபங்க்ஷன் இருந்தாலும் நான் லேம்டால யூஸ் பண்றேன். ஓகேவா? நான் லேம்டா கால் பண்றேன். லேம்டால 2 பாராமீட்டர் உள்ள வந்துச்சு அப்படின்னா 2 பாராமீட்டர் பெரிய ஃபங்க்ஷனா இருந்தா நாம என்ன யூஸ் பண்ணலாம், டெஃப் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டெஃப் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே சின்ன ஃபங்க்ஷன் தான். ஓகே, லைவா நீங்க பெரிய ஃபங்க்ஷன்லாம் பார்க்கல.
நீங்க ட்ரை பண்ணுங்க. இப்போ நான் 2 பேராமீட்டர் உள்ள வந்துச்சு அப்படின்னா எக்ஸ் பிளஸ் எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கோலன் போட்டுக்கலாம்ல, கோலன் எக்ஸ் பிளஸ் ஒய் பண்ணணும் சொல்றேன். ஏன்னா லேம்டாவோட சின்டாக்ஸ் தானே, பேராமீட்டர் இங்க எழுதுவோம், இங்க வந்து அதுக்கான எக்ஸ்பிரஷன் எழுதுவோம். கரெக்டா? புரியுதா? ஓகேண்ணா. ஏ பிளஸ் பி கொடுக்கறது எக்ஸ் பிளஸ் ஒய் ஓகேவா? அது இங்க பாருங்க தம்பி, இந்த இந்த ஏல இருக்கு, ஏ ஃபுல்லா இதுக்குள்ள வரப்போறது கிடையாது. இதுல இருக்கிற ஒரு வேல்யூ தானே வரப்போகுது, மேப் தானே பண்ணும். ஆமாண்ணா. அந்த ஒரு வேல்யூ எக்ஸுக்கு காப்பி ஆகும், இந்த செகண்ட் இது வந்து ஒய் காப்பி ஆகும். இன்னும் பேராமீட்டர் எழுதல இங்க, நான் ஜஸ்ட் ஃபங்க்ஷன் மட்டும் தான் எழுதியிருக்கேன். மேப் இப்போ ப்ரோக்ராம் எரர் அடிக்கும், ஏன்னா மேப் நான் இன்னும் ஃபுல்ஃபில் பண்ணல. மேப் என்ன எதிர்பார்க்கும், ஒரு ஃபங்க்ஷன் எதிர்பார்க்கும், அதுக்கப்புறம் என்ன எதிர்பார்க்கும், ஒரு இட்டரேஷன். சாரி, வெரி குட், ஐட்ரேஷன் வேல்யூ எதிர்பார்க்கும். ஐட்ரேஷன் நான் ஏ கொடுக்குறேன், ஏன்றது ஃபர்ஸ்ட்டுக்கு காப்பி ஆகும், ஒன்னொன்னா காப்பி ஆகும், ஒன்னொன்னா மூவ் ஆகும். நெக்ஸ்ட் பின்னு கொடுக்குறேன். பி வந்து பாத்தீங்கன்னா இது ஏன்னா 2 பேராமீட்டர் இங்க கொடுத்துருக்கேன், அப்போ 2 ஐட்ரபிள் வேல்யூ கண்டிப்பா நீங்க கொடுத்து ஆகணும். ஸோ இது நீ போ பெருசு பெருசா யூஸ் பண்ண ட்ரை பண்ணணும். இது புரியுதா அப்புறம் கொடுத்தது? புரியல சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆனா அந்த எக்ஸ் ஒய்ன்றது நம்ம வேற லெட்டர் கூட கொடுக்கலாமா, இல்ல எக்ஸ் ஒய் தான் கொடுத்தாகணுமா? எல்லாம் ஒண்ணா கொடுத்துக்கலாம்டா. நீ வந்து டபுள்யூன்னு கொடுத்துங்க, இங்க இசட் கொடுத்துங்க, உங்க இஷ்டம். ஓகே, உங்க இஷ்டம், உங்க பேர் கூட கொடுத்துங்களா. ஏன்னா இப்போ அன்பு ஒரு வேரியபிள் தானே, அன்பு ரித்தன்யா, சும்மா சாரி உங்க பேர் லோகேஷ், இப்படி கொடுத்துங்க. ஆனா 2த்தையும் ப்ளஸ் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஓகே. வேரியபிள் நேம், வேரியபிள் நேம் இங்கிலீஷ்ல என்னன்னு கொடுத்துக்கலாம். அது அந்த இடத்துல வந்து ப்ளஸ் பண்றோம்ன்றது மாதிரி சொல்லணும். இந்த பேராமீட்டர் ஏதாவது 2 வேல்யூ வந்துச்சு அப்படின்னா அது 2த்தையும் ப்ளஸ் பண்ணி எனக்கு ரிட்டர்ன் பண்ணிடுன்னு சொல்றேன் இந்த லாம்டா ஃபங்க்ஷன்ல. ஓகே. இது பார்க்கிறதுக்கு ஒரு இதுவா இல்ல, அதெல்லாம் நான் xy மெயின்டைன் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. பட் என்ன வேணா யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் பிரிண்ட். ஸோ அதே மாதிரி நம்ம லிஸ்ட்டை இங்கே தான் கன்வெர்ட் பண்ணணுமான்னு கிடையாது, இங்கேயும் நீங்கள் கன்வெர்ட் பண்ண முடியும். இங்கே லிஸ்ட் ஆஃப் போட்டாலே அது இங்கேயே கன்வெர்ட் ஆகிடும், இப்படியும் போட்டுக்கலாம். ஏன்னா 2 ஒன்று தானே, இந்த வேல்யூவை கன்வெர்ட் பண்ணுறேன், நான் வந்த வேலையை கன்வெர்ட் பண்ணுறது இங்கேயே நான் லிஸ்ட்டுன்னு போட்டுக்கலாம் தானே, 2 ஒன்று தானே. அதை நான் லிஸ்ட்டாக மாற்றி எதில் ஸ்டோர் பண்ணுறேன், ரிசல்ட்ல ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ நான் ஜஸ்ட் ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணாலே போதும். கரெக்டா? ஓகேண்ணா. இப்போ எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும், 2 ப்ளஸ் ஆகி ஒரு லிஸ்டா பிரிண்ட் ஆகும். இப்போ நீங்க மேப்பை பத்தி சொல்றீங்கன்னா அவங்களே என்ன சொல்லுவாங்க, சில டைம் நீங்க மேப்பை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு பண்ணி காட்டுங்கன்னு அவங்களே சொல்லுவாங்க. நீங்களே பண்ணும்போது இன்னும் நல்லா இருக்கும். ஸோ நீங்களா இந்த டாஸ்க் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா யுவர் செலக்டட் தான். அவங்க சில டைம் வந்து நீங்களா ஏதாவது பண்ணுங்கப்பான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கூட சொல்லுவாங்க. எல்லாருக்கும் புரியுதா? ஓகேண்ணா. ஓகே. இப்போ இந்த ஃபாண்ட் மட்டும் சின்னதா இருக்கோ? சரி, அப்புறம் பார்க்கலாம். இப்போ இதுலயே நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஃபில்டர் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ மேப்பு ஃபில்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெண்டுமே. ஸோ ஃபில்டர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபில்டர்ன்ற மெத்தட் என்ன பண்ணுதுன்னு பாருங்க. ஃபில்டர் த கிவன் சீக்வன்ஸ் சேம் கிவன் சீக்வன்ஸ். ஸோ கிவன் சீக்வன்ஸ், அப்போ நம்ம சீக்வன்ஸ் வேல்யூ தான் நம்ம கொடுக்கணும். சீக்வன்ஸ் வேல்யூனாலும் ஐட்ரபிள் வேல்யூனாலும் 2 ஒன்று தான். ஓகேவா? given sequence with the help of function that test each element in the sequence to be true or not. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, நம்ம கொடுக்குற ஐட்ரபிள் வேல்யூல செட் ஆஃப் கண்டிஷன் நம்ம போடுவோம். ஓகேங்களா? அந்த கண்டிஷன் எதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அதை மட்டும் நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். அதுதான் வந்து ஃபில்டர்னாலே உனக்கே தெரியும், ஃபில்டர் பண்ணும். கரெக்டா? நம்ம எல்லா வேல்யூயும் தேவையில்லை, எனக்கு தேவையான வேல்யூ மட்டும் எடுத்துக்க போறேன். கரெக்ட் தானே? அதான ஃபில்டருக்கான மெத்தடு, ஆக்சுவல் டெஃபினிஷன்.
ஸோ அதுக்கு வந்து என்ன சின்டாக்ஸ் அப்படின்னா சேம் மேப்ல என்ன யூஸ் பண்றோமோ அதே சின்டாக்ஸ் தான். என்ன சின்டாக்ஸ்னா ஃபில்டர்ன்ற ஒரு சின்டாக்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் பாராமீட்டர் என்னது? guys function செகண்ட் பாராமீட்டர் சீக்வென்ஸ் சொல்லலாம் இல்ல ஐட்ரபிள் வேல்யூனே போட்டுங்க, தப்பு இல்ல. இட்டரேஷன் வேல்யூ ஓகே. சேம் இதுதான் வந்து ஃபில்டருக்கான இப்போ நான் வந்து ஒரு சீக்வென்ஸ் எடுத்துக்கிறேன். இதுல இருக்கிற ஈவன் நம்பர் மட்டும் நான் ஃபில்டர் பண்ணி எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம், ஒரு டெஃப் நான் கிரியேட் பண்றேன். இதை நான் மேல சரி ஓகே. இந்த டெஃப்குள்ளார எனக்கு ஒன்று ரிட்டன் இஸ் ஈவன் ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். அதுல ஏதாவது ஒரு நம்பர் வந்தா எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும்? இது டிவைட் பண்ணி ஈக்குவல் 0 வந்தா இதுல என்ன ரிட்டர்ன் பண்ணும்? இதுல என்ன எனக்கு கிடைக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2 இதுக்குள்ள வருதுன்னு வச்சுக்கா, இந்த 2 இதுக்குள்ள இருக்கு, நம்பர்ல என்ன இருக்கு? 2 இருக்கு. கைஸ் சொல்லுங்க. ஓகேண்ணா. 2 இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல 2 இருக்குன்னு வச்சுக்க. இப்போ 2 வந்துரும். அப்ப 2 mod 2 ஆன்சர் என்ன? 2 mod 2 0. வெரி குட் 0. அப்ப கண்டிஷன், இந்த கண்டிஷன் என்னது? ட்ரூ. கண்டிஷன் ட்ரூனா? அப்ப இதுல என்ன ரிட்டர்ன் பண்ணும்? ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும். அதான் நீங்க சொல்லணும். இந்த ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணும்? ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும். இப்போ நான் என்ன பண்றேன், ஃபில்டர்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்றேன். அதுல இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ற ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன், அதுக்கு அடுத்து இந்த சீக்வென்ஸை நான் கொடுத்துட்றேன். ஓகே, சீக்வென்ஸை கொடுத்துட்றேன். அப்போ ஒரு வேல்யூவா இதுக்குள்ள போகும். கரெக்டா? இந்த ஃபங்க்ஷனுக்கு போகும் தானே? ஒரு வேல்யூ ஃபங்க்ஷனுக்கு போகும். கரெக்டா? guys நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன், அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும். பிரிண்ட் ஃபில்டர் ஈவன் போடுறேன். ஸோ இப்போ கண்டிப்பா ஃபில்டர் என்ன பிரிண்ட் ஆகுது பாருங்க, ஒரு ஆப்ஜெக்ட் பிரிண்ட் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா என்ன ஆப்ஜெக்ட் பிரிண்ட் ஆகுது? ஃபில்டர் ஆப்ஜெக்ட். ஃபில்டர் ஆப்ஜெக்ட். இதை நான் ஓபன் பண்ணி பார்க்கணும். நம்ம ஒரே வழி என்னது, லிஸ்டா கன்வெர்ட் பண்ண சொல்லி கொடுத்தேன். ஸோ லிஸ்டா கன்வெர்ட் பண்ணி அதை ஓபன் பண்ணி பாருங்க. இப்போ ஜஸ்ட் நான் ஓபன் பண்றேன், என்ன இருக்குன்னு பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா எனக்கு 0 to 8 மட்டும் வருது. இதுல ஆனா என்ன இருக்கு? எல்லாமே இருக்கு. நான் எனக்கு என்ன வந்திருக்கு? 0 வந்திருக்கு, 2 வந்திருக்கு, 8 வந்திருக்கு. அப்ப என்ன நடந்திருக்கு? ஈவனை மட்டும் எனக்கு ஃபில்டர் பண்ணி கொடுத்துருக்கு. கைஸ் புரியுதா? ஓகேண்ணா. இந்த பாருங்க, மேப் என்ன பண்ணுமோ அதே தான் இதுவும் பண்ணும். பட் ஆனா இதுல ஒரு ஃபெசிலிட்டி என்னன்னா, அதை நமக்கு தேவையான ஃபில்ட்ரேஷன் நடக்குது. அதுதான் அதுக்கு வித்தியாசம். அதே நான் இதே மேப் கால் பண்ணியிருந்தா அப்படின்னா எல்லா வேலையுமே அது ரிட்டர்ன் பண்ணி கொடுத்துருக்கோம். கரெக்ட் தானே? அதே மாதிரி இன்னொன்னு என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன் ஷுட் பி ரிட்டன் பூலியன் வேல்யூ. அது கண்டிப்பா இதுல இருக்கணும். இந்த ஃபங்க்ஷன் கண்டிப்பா என்ன ரிட்டர்ன் பண்ணணும்? அது பூலியனை தான் ரிட்டர்ன் பண்ணணும். இங்க என்ன வேல்யூ ரிட்டர்ன் ஆகுது எனக்கு? அட்லீஸ்ட் ஒன்னு ட்ரூ ரிட்டர்ன் ஆகும், இல்லைன்னா ஃபால்ஸ் தான் ரிட்டர்ன். 2 தான் ரிட்டர்ன் ஆக முடியும் இதுல. அப்போ நீங்க இதுக்கும் அதுக்கு என்ன டிஃபரன்ஸ் பாருங்க. இதுல எல்லாமே உங்களுக்கு இது பண்ணு கிடைக்கும், வேல்யூவா கிடைக்கும். பட் இதுல அப்படி கிடையாது. அந்த ஃபங்க்ஷன் கண்டிப்பா ஒரு பூலியன் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும். கண்டிப்பா இதை தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு என்னப்பா டிஃபரன்ஸ் கேட்டா நீங்க சொல்ல கத்துக்கணும். டிஃபரன்ஸ் பிட்வீன் மேப் அண்ட் ஃபில்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கும் நீங்க பதில் வச்சிருக்கணும். ஸோ ஃபில்டர் ஃபங்க்ஷன் ஷுட் பி ரிட்டர்ன் வித் பூலியன் வேல்யூ, எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இஃப் ட்ரூனா என்ன பண்ணும்? ட்ரூனா அந்த வேல்யூ நம்ம மேப்ல ஸ்டோர் பண்ணிடும். கரெக்டா? அந்த ஒரு ஆப்ஜெக்ட்ல ஸ்டோர் பண்ணிடும். ஃபால்ஸ்னா ஸ்டோர் பண்ணாது. ஃபால்ஸ் அப்படியே இக்னோர் பண்ணிடும் ஃபில்டர். அதான் ஃபில்டர் பண்ணிடும். இங்க தெரியுதுங்களா? ட்ரூ வேல்யூ மட்டும் தான் எனக்கு கிடைச்சிருக்கு. தெரியுதுங்களா? கைஸ் புரியுதா? தெரியுதுண்ணா. ஆனா அதுல ஆட் ஃபங்க்ஷன் அதையும் ஷோ பண்ண முடியுமா? உனக்கு அது வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒண்ணுமே கிடையாது. நான் இதை நீங்க சொன்னதுக்காக நான் அந்த கொஸ்டின் பண்ணிடுறேன். இதெல்லாம் நீங்க தான் நீங்க நிறைய ட்ரை பண்ணணும். நான் இதுல இருந்து நான் இப்ப அதுலயே பண்ண முடியாது.
ஈவன் இந்த 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 ஃபில்டர் என்ன பண்ணுனா ட்ரூ மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணணும் நான் சொல்லிட்டேன். அதிலே பண்ண முடியாது. ஃபால்ஸ் அது ரிட்டர்னே பண்ணாது. அதுதான் இதுக்கான மெத்தடே. ஓகேவா? ஓகேண்ணா. அப்ப எப்படி அதிலே பண்ண முடியும்? அதிலே பண்ண முடியாது. நீங்க ஆடு கேட்டனால ஒண்ணுமே இல்ல. இது ஆடா கேட்டீங்க அப்படின்னா ஆடுன்னு போட்டுங்க. ஓடிடி. ஸோ நம்பர் ரிட்டர்ன் ஆக போகுது. இதுல என்ன பண்ணணும் நம்ம நாட் ஈக்குவல் போட்டுக்கலாமா கைஸ்? நாட் ஓகேண்ணா. ஈக்குவல் 0. இப்போ இதுல என்ன பண்ணலாம்? இஸ் ஆடுன்றதை கால் பண்ணி விட்டுலாம். சேம் இந்த இடத்துல ஈவன் போட்டுக்கலாம். ஆடுன்னு போட்டுக்கலாம். ஸோ வேரியபிள் நேம் உங்க இஷ்டம். ஆனால் வேரியபிள் நேம் ஷுட் பி மீனிங்ஃபுல்லாக வைக்கணும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நான் ரன் பண்ணுறேன். என்ன நடக்குதுன்னு பாருங்க. இங்கே தெரியுதுங்களா? நமக்கு ஆட் நம்பர் மட்டும் கிடைச்சிருக்கு. சரிண்ணா. ஓகே, இப்போ எல்லாருக்குமே புரிஞ்சுது நான் நம்புறேன். கரெக்டா? எனக்கு இன்னொன்று சொல்லுங்க. எனக்கு இதுல இருக்கிற 10 மடங்கு எனக்கு வேணும். ஏன்னா இன்டர்வியூல நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுல இருக்கிற 10 மடங்கு எனக்கு வேணும். இருங்கடா, இதை நான் பண்ண மாட்டேன், நீங்க தான் பண்ண போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 10, இங்க வந்து 20, 50, 130. அப்ப 10 மடங்குனா எது வரும்? 10 வருமா, 20 வருமா, 50 வரணும், 130 வரணும். இது கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுல இருக்கிற எத்தனை நம்பர்? 1 2 3 4 5 நம்பர் எனக்கு ரிட்டர்ன் ஆகணும். என்ன பண்ணலாம் இதுக்கு? எனிஒன்? டிவைசபிள் 10 போட்டா வரும்ண்ணா. வெரி குட் தம்பி. யார் சொன்னது? ஆல்கேட்ஸ். வெரி குட், குட், சூப்பர் தான். ஸோ அப்போ இதுல இருந்து நீங்களே நிறைய ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ எல்லாருக்கும் புரியுது அவர் என்ன சொன்னாருன்னு புரியுதுங்களா? நான் புரியுதுண்ணா. ஓகே, டிவைட் பை 10 போட்டா முடிஞ்சிச்சு, ஒண்ணுமே இல்லை, அவ்வளவுதான். z=0 வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அது என்னவா இருக்கும்? நமக்கு என்ன தேவையோ அது கிடைக்கும். அதே மாதிரி இன்டர்வியூ கேட்குற எல்லாத்துக்கும் நீங்க பதில் ஆன் டைம்ல சொன்னணும் அப்படின்னா நீங்க ப்ராக்டிஸ் மட்டும்தான் இதுல வந்து ஹெல்ப் பண்ணும். நான் அதான் எல்லாருக்குமே சொல்லுவேன், ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டெய்லி ஒரு 10 ப்ரோக்ராம் ப்ராக்டிஸ் பண்ணுன்ற மாதிரி தாட் வச்சுக்கோங்க. ஓகே, ஃபில்டர் எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா கைஸ்? ஓகேண்ணா. சரி, ஓகே. இப்போ இன்னும் லாஸ்ட்டாக ஒரு சின்ன ஃபங்க்ஷன் பண்ணிக்கலாம். சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்த டாபிக் போயிடலாம். மூவ் ஆன். நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஏஜ்ன்ற ஒரு ஐட்ரபிள் வேல்யூ வச்சுருக்கேன். ஓகேவா? எனக்கு இதில் 18 விட பெரியவங்களாம் எனக்கு வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் அடல்ட் வச்சுக்கலாமா? அடல்ட்லாம் வந்து ஷுட் பி மேட்ச் வித் கிரேட்டர் தென் வந்து 18ங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஏன்னா ஃபில்டர் கண்டிப்பாக நமக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணணும், இந்த ஃபங்க்ஷன் நமக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னு சொன்னேன், ட்ரூ ஆர் ஃபால்ஸாக ரிட்டர்ன் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று எழுதுறேன். ஸோ ஃபங்க்ஷன்றத ஒரு சும்மா மை ஃபங்க்ஷன், அதில் எக்ஸ் பாஸ் பண்ணுறேன். ஒரு வேல்யூ உள்ளே வந்துச்சு அப்படின்னா 18 விட பெரியவங்க அப்படின்னா நமக்கு என்ன ரிட்டர்ன் ஆகணும்? ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆகணும். அப்படின்னா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் ஆகணும். இந்த ஃபங்க்ஷன் புரியுதா? நான் எழுதுன ஃபங்க்ஷன் புரியுதுங்களா? ஓகேண்ணா, புரியுது. புரிஞ்சிச்சு. இப்போ இந்த ஃபங்க்ஷன் நம்ம எழுதலாமா? என்ன எழுதலாம்? அடல்ட் எழுதிக்கலாமா? அடல்ட் ஈக்குவல் டு சொல்லுங்கடா. ஃபில்டர் மை ஃபங்க்ஷன். வெரி குட். மை ஃபங்க்ஷன் கமா அந்த ஐட்டபிள் வேல்யூ பாஸ் பண்ணி விட்டுலாமா? ஏஜ்ன்றது கொடுத்துருக்கேன். ஏஜ். இப்போ நான் ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். எப்படி பிரிண்ட் பண்ணலாம்? லிஸ்ட் ஆஃப் பிரிண்ட் பண்ணலாமா? அடல்ட். லோகேஷ் புரியுதுங்களா? இங்க தெரியுதுங்களா? அடல்ட் மட்டும் நமக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகேண்ணா. ஆனால் எனக்கு அது ரன் பண்ணதை கொஞ்சம் டெலிட் பண்ணிட்டு மறுபடியும் அது ஃபுல் ஸ்க்ரீனாக நான் ஸ்க்ரீன்ஷாட் அப்படியே எடுத்துக்கிற மாதிரி கொஞ்சம் பண்ணுங்க. புரியலடா? இல்லைண்ணா, அது ரன் பண்ணதை வந்து கொஞ்சம் டெலிட் பண்ணிட்டு எனக்கு அந்த ப்ரோக்ராம் மட்டும் காமிங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். ஓ, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போறீங்களா? ஓகே. ஓகேண்ணா. ஓகே. யார் அல்கேட்ஸா? இல்லைண்ணா, அன்பு. லோகேஷ் உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? புரியுதுங்கண்ணா. ஆர்த்தி உங்களுக்கு புரிஞ்சுதுங்க சார். ஓகேப்பா. ஸோ
நம்ம மூவ் நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். ஸோ ஃபில்டர், மேப்பு, லேம்டா இது ரெண்டுமே இந்த 3 டாபிக்குமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அனானிமஸ் ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெரியும்னு சொன்னீங்கன்னா இதுலேருந்து இன்டர்வியூ கொஸ்டின் இருக்கும். ஓகேவா? நான் நிறைய இன்டர்வியூ கொஸ்டினாக சால்வ் பண்ண கொடுப்பேன், அதெல்லாம் சால்வ் பண்ணி கொடுக்கணும் எனக்கு. யாராருக்கெல்லாம் ஊப்ஸ்ன்ற டாபிக் தெரியும்? ஸ்கூல் சொல்ற மாதிரி கை தூக்குங்க சொல்லலாமா? ஸ்கூல்ல அப்படிதான் சொல்லுவாங்க, கை தூக்குங்கன்னு. என்னடா கேட்டா கைஸ்? ஊப்ஸ் கேள்விப்பட்டிருக்கேனா, ஆனா அது எதுக்குன்னு தெரியல. அது பரவாயில்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது வரைக்கும் சந்தோஷம். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் ஊப்ஸ்ன்ற கான்செப்ட். ஊப்ஸ். ஸோ ஒருத்தவங்க கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு சொல்றீங்க, மற்றவங்களாம் ஒரு செமஸ்டர்ல வந்துச்சுன்னா வந்திருக்கு. ஓகே, நம்ம லைவ் ப்ராஜெக்ட் நம்ம போறோம் அப்படின்னா ஊப்ஸ் இல்லாம ப்ராஜெக்டே இருக்காது. ஓகேவா? அப்படிதான் இருக்கும் நம்ம லைவா. ஏன்னா நம்ம சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக போறீங்க அப்படின்னா ஊப்ஸ் தெரியாம நம்ம ஆகவே முடியாது. ஓகேவா? அப்படிப்பட்ட டாபிக்ஸ். ஸோ கவனிச்சிக்கங்க. ஸோ ஊப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மெயினா என்னென்ன டாபிக் நம்ம கவர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஊப்ஸ்னா என்ன அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? ஊப்ஸ்னா என்ன சொல்றாங்க? யாராவது படிக்கிறீங்களா? சரி, நானே சொல்றேன். என்ன இருக்கு? இன் பைத்தான் ஆப்ஜெக்ட் ஊப்ஸ்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் இஸ் எ ப்ரோக்ராமிங் paradigm that uses objects and classes. இதுதான் வந்து மேஜர் ரோல் பர்ஃபார்ம் பண்ணும் ஊப்ஸ்ல. ஓகேங்களா? நான் இதை பத்தி உங்களுக்கு டீப்பா சொல்றேன், பிரச்சனை கிடையாது. ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் கிளாஸஸ் இன் ப்ரோக்ராமிங் இட் எய்ம்ஸ் டு இம்ப்ளிமெண்ட் ரியல் வேர்ல்டு ப்ரோக்ராம். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதனோட எய்ம் என்னது? இம்ப்ளிமெண்ட் ரியல் வேர்ல்டு ப்ரோக்ராம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்கிங் ப்ரோக்ராம், இல்லைனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ் ரிலேட்டட் ப்ரோக்ராம், இல்லைனா ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் ப்ரோக்ராம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரியல் வேர்ல்டுல நடக்கிற ஒரு இது. அதை நம்ம சினாரியோல அதெல்லாம் நம்மளால ஊப்ஸ் கான்செப்ட் பண்ணி பண்ண முடியும். ஓகேங்களா? என்டிட்டிஸ் லைக் இன்ஹெரிட்டன்ஸ், இந்த டாபிக்லாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாலிமார்பிசம், என்கேப்சுலேஷன் எக்ஸெட்ரா. ஸோ இந்த டாபிக் தெரிஞ்சா போதும். மெயினா என்ன டாபிக் இதுல கவர் பண்ணுவோம் அப்படின்னா கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாலிமார்பிசம், நெக்ஸ்ட் என்கேப்சுலேஷன், இன்ஹெரிட்டன்ஸ், நெக்ஸ்ட் அப்ஸ்ட்ராக்ஷன். இந்த ஒரு 4 டாபிக் வந்து பாத்தீங்கன்னா 4 பில்லர் ஆஃப் ஊப்ஸ்ன்னு கேட்பாங்க. சில டைம் இன்டர்வியூ கொஸ்டின்ல இருக்கும். ஏன்னா தியரி சில டைம் கேட்பாங்க உட்கார வச்சு, 4 பில்லர் ஆஃப் ஊப்ஸ் சொல்லுங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லணும் கைஸ்? இதை அப்படியே படிங்க. யாராவது என்ன சொல்லணும்? பாலிமார்பிசம், என்கேப்சுலேஷன், இன்ஹெரிட்டன்ஸ், அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா 4 பில்லர் சொல்லுவாங்க. ஓகேவா? நீங்க அப்படி கூட நீங்க பிராக்கெட் கூட போட்டுக்கலாம். சில டைம் இன்டர்வியூ கொஸ்டின்ல ஈஸியான கொஸ்டின் சில டைம் கேட்பாங்க. 4 பில்லர் ஆர் ஊப்ஸ் இந்த மாதிரி கேட்பாங்க, நீங்க படிச்சு வச்சுக்கணும். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்னா என்னன்னு பார்க்கலாமா? ஸோ ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னா, இப்போ நீங்க ப்ரோக்ராமுக்கு யூஸ் பண்ற வேரியபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்க, கரெக்டுங்களா? ஸோ ஏன்னு யூஸ் பண்ணுவீங்க, இல்லைனா பின்னு யூஸ் பண்ணுவீங்க, அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுவீங்க, கரெக்டா? ஆமாண்ணா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் ப்ராஜெக்ட் நான் பண்ண போறேன். ஓகேவா? அந்த கார் வந்து என்ன கலர்ல இருக்கணும், என்ன அந்த வீல் வந்து என்ன சைஸ் இருக்கணும், எவ்வளோ டயாமீட்டர் இருக்கணும், அந்த மாதிரி வடிவமைப்பு பண்றது. இப்போ டயாமீட்டர் இவ்வளோதான் இருக்கணும். இப்போ ஒரு சைக்கிள் எடுத்தோன்னா பெரிய சைக்கிளுக்கு பெருசா இருக்கும் அதனுடைய வீல், சின்ன சைக்கிளுக்கு சின்னதா இருக்கும். அப்போ அந்த டயாமீட்டர் வேரி ஆகும் தானே? அப்போ சைக்கிள்ன்றது ப்ராஜெக்ட் 1 தான். நல்லா கவனிச்சுக்கோங்க, ப்ராஜெக்ட் 1 அதனுடைய வடிவமைப்பு எப்படி சேஞ்ச் ஆகுது தானே? சின்ன பசங்களுக்கு சின்ன சைக்கிள், பெரிய பசங்களுக்கு பெரிய சைக்கிள். ஸோ அப்போ அதனுடைய வேரியபிள்ஸை நம்மளால டிஃபைன் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வீல்ன்றது ஒரு வேரியபிள், கரெக்டா? வீல். அடுத்து அதனுடைய கலர்ன்றது ஒரு வேரியபிள். நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம்? பிரேக்ன்றது ஒரு வேரியபிள். ஸோ இந்த மாதிரி வேரியபிள்ஸை நம்ம செட் பண்ணிட்டு அந்த வேரியபிளுக்கு நம்ம சைஸ் வந்து எப்போ வேணாலும் மாத்திக்கலாம். ஓகேவா?
ஸோ சின்ன பசங்களுக்கு ஏற்ற மாதிரி சைஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், குறைச்சிக்கலாம். ஸோ ப்ராஜெக்ட் ஒரு ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணிட்டு மல்டிபிள் பர்பஸுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ மோர் ஓவர் ஆப்ஜெக்ட்ஸ்னா என்ன அப்படின்னா ஆல் டைப் ஆஃப் வேரியபிள்ஸ் கூட நீங்கள் சொல்லிக்கலாம். ஓகேவா? இருக்கிற எல்லா வேரியபிள்ஸும் என்ன சொல்லுவாங்க? ஆப்ஜெக்ட்ஸ் சொல்லுவாங்க. கைஸ் புரியுதா? இல்ல புரியாத மாதிரி இருக்கா? நான் ஒன் மோர் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? ஓகே ஓகே பரவாயில்ல. ஆப்ஜெக்ட்னா நம்ம யூஸ் பண்ற எப்படி நம்ம யூஸ் பண்ற எல்லா வேரியபிள்ஸும் ஆப்ஜெக்ட்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் டிக்ஷனரின்றது ஒரு ஆப்ஜெக்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மன்றது ஒரு ஆப்ஜெக்ட். இது நம்ம யூஸ் பண்ற எல்லா வேரியபிள்ஸும் ஆப்ஜெக்ட்ஸ் தான். நம்ம யூஸ் பண்ற எல்லா வேரியபிள்ஸும் ஆப்ஜெக்ட். இப்போதைக்கு அது தெரிஞ்சுக்க நம்ம கிளாஸ் இது போக போக நான் டீப்பா தெரியும் உனக்கு போக போக. ஓகே ஓகே. ஸோ கிளாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஜஸ்ட் அதுக்கான டெஃபினிஷன் மட்டும் சொல்கிறேன். இட் கண்டைன்ஸ் methods. It contains methods and objects and methods. அப்படி சொல்லலாமா? ஸோ இன்டர்வியூல கேட்டா இந்த பாயிண்ட்டை கண்டிப்பா சொல்லணும். ஸோ ஒரு கிளாஸ்ன்னு எடுத்துக்கிட்டா என்னென்ன இருக்கும் சொல்றாங்க? இட் கண்டைன்ஸ் என்னென்ன இருக்குமா? ஆப்ஜெக்ட் மெத்தட்ஸ். ஓகேவா? ஸோ ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னா நான் இப்பதான் சொன்னேன், நம்ம ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ற எல்லா வேரியபிள்ஸும் என்ன சொல்லுவாங்க? ஆல் வேரியபிள்ஸ். நம்ம ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ற எல்லா வேரியபிள் நேமும் என்னன்னு சொல்லுவாங்க? ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேவா? அதே மெத்தட்ஸ்னா என்ன சொல்லுவாங்க? மெத்தட்ஸ்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே அனானிமஸ் ஃபங்க்ஷன்ஸ் நடத்தினேன். இதுல என்ன நடத்தினேன்? இது என்ன பண்ணுது? இது என்ன வேலை பண்ணுது? 18 விட பெருசா இருந்தா என்ன ரிட்டர்ன் பண்ணுது? ட்ரூ ரிட்டர்ன் பண்ணுது. 18 விட சின்னதா இருந்தா என்ன ரிட்டர்ன் பண்ணுது? ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணுது. அப்போ இது சம் வேலையை செய்யுது, சம் டாஸ்க். ஸோ ஃபங்க்ஷன் ஆல்ரெடி சொன்ன டு டூ ஸ்பெசிஃபிக் டாஸ்க். இது ஒரு டாஸ்க் நம்ம அசைன் பண்ணிட்டோம். ஓகேவா? அப்போ இந்த டாஸ்க் தான் வந்து மெத்தட்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு மெத்தடு இந்த மெத்தடுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா ரிட்டர்ன் ஆகுது, ட்ரூ ரிட்டர்ன் ஆகுது. அப்போ இது வந்து மெத்தட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ என்ன மீனிங் அப்படின்னா மெத்தட்னா ஃபங்க்ஷன்ஸ், நம்ம ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ண போற ஃபங்க்ஷன்ஸ். இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன ஐடியா? ஏதாவது யாருக்காவது என்ன புரிஞ்சுதா? ஸோ அப்போ கிளாஸஸ்னா மல்டிபிள் மெத்தட்ஸ் இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? ஒரு ப்ரோக்ராம்ல ஆல்ரெடி நம்ம ஃபங்க்ஷன்ஸே நிறைய பார்த்தோம். ஒரே இதுல எத்தனை ஒரு ப்ரோக்ராம் எத்தனை ஃபங்க்ஷன் பார்த்தோம்? இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஜிஎம்னு ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தோம், ஜிஎன் ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தோம், ஜிஇன்னு ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தோம். ஸோ இது ஒரு ப்ரோக்ராம், ஜஸ்ட் தனித்தனி ஃபங்க்ஷன். இந்த தனித்தனி ஃபங்க்ஷனையுமே நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு கிளாஸுக்குள்ள கொண்டு வரலாம். புரியுதா? என்னடா தியரியா போகும்போது ஏதாவது கன்ஃபியூஸ் ஆகுதா? இல்லைண்ணா, இது அது ஏன் நம்ம அந்த இடத்துல வந்து அப்ஜெக்ட் மெத்தட்னு சொல்லிட்டு இந்த ஊப்ஸில் மட்டும் வேரியேஷன் பண்ணுறோம்? இது ஏன் வேரியேஷன் பண்றாங்க எனக்கு புரியல. என்ன கேட்க வரேன்? ஏன் ஆப்ஜெக்ட் மெத்தட்ன்ற ஒரு வேர்டை யூஸ் பண்றாங்கன்னு. ஆமாம் ஆமாம். கிளாஸஸ்ன்றது கொஞ்சம் பெருசுன்னு வச்சுக்கலாம். இப்போ ஃபங்க்ஷன்ன்றது சின்னது. அப்ப அதை விட பெருசு இந்த ஒரு கிளாஸ்ல மல்டிபிள் ஃபங்க்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை வச்சு சொல்றேன். இப்போ இதுல என்ன இருக்கு? இதை நான் ஹைலைட் பண்றேன். என்ன இருக்கு? இங்க ஃபைல் இருக்கு, கரெக்டா? ஆமாண்ணா. இல்லைன்னா வேற ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சரி இதே சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை. ஃபைல் இருக்கு. ஃபைலுக்குள்ள என்ன இருக்கு? நியூ டெக்ஸ்ட் ஃபைலு, நியூ ஃபைலு, நியூ விண்டோ, அடுத்து இது ஒரு இதெல்லாம் என்னது? ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. இப்போ நான் க்ளோஸ்
க்ளோஸ் எடிட்டர்னு கொடுத்தா என்ன ஆகும்? வந்து இது எடிட்டர் க்ளோஸ் க்ளோஸ் ஆயிடுது. ஆயிரும். ஆமா. அப்போ ஆல்ரெடி ப்ரோக்ராம் எழுதியிருக்காங்க. இந்த ப்ரோக்ராமுக்கு இந்த எடிட்டருக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்காங்க. சரி, ஓ இந்த க்ளோஸ் பட்டனை எப்ப யூசர் கிளிக் பண்றாரோ அப்ப என்ன ஆகணும்? இது க்ளோஸ் க்ளோஸ் ஆகணும் ஆகணும். அப்படின்னு எழுதியிருக்காரு. இதெல்லாம் என்னது? ஒரு ஃபங்க்ஷன்ஸ். ம் இப்ப இதுக்குள்ள இது ஒரு வேலை தானே செய்யுது. இது ஒரு மெத்தட் தானே. இத கிளிக் ஆமா பண்ண ஆமா. மெத்தட், க்ளோஸ் ஆகும் மெத்தட். கரெக்ட் தானே? ம் ம் அதே வந்து இந்த ஃபைல்ன்றது என்னது? ஒரு கிளாஸ். இப்ப ஓகே. புரியுதுங்களா? ஒரு ம் கிளாஸுக்குள்ள மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். நம்ம ப்ராஜெக்ட் எழுதும்போது இப்படிதான் ப்ராஜெக்ட் பண்ண போறோம். ஓகே ஓகேண்ணா. யாருக்கு புரியல? ஓகேண்ணா, புரிஞ்சதுண்ணா இது. ஆர்த்தி உங்களுக்கு? யசோதா புரிஞ்சுதுங்க சார். ஓகேப்பா. ஓகே. இப்போ அதே மாதிரி தான் சேம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே. கிளாஸஸ்னா என்னது, ஆப்ஜெக்ட்னா என்னதுன்னு. இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு நிறைய வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. இதுக்கெல்லாம் வேரியபிள்ஸ் உள்ள அது ப்ரோக்ராம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா இது ஒரு சாஃப்ட்வேர், அது அவங்க தான் வச்சிருப்பாங்க. யார் பண்ணாங்களோ அவங்க அந்த கம்பெனி வச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ நீங்க ஒரு கம்பெனி பில்ட் பண்றீங்கன்னா நீங்க ப்ரோக்ராம்லாம் நிறைய டெவலப் பண்ணணும். ஓகே ஓகே. இப்போ கிளாஸ்னா ஒரு ஓவர் வியூவா ஒரு ஐடியா கிடைச்சிச்சு. ஓகேவா? ஒரு ப்ரோக்ராமா பார்த்துடலாமா? நான் என்ன பண்றேன், நான் இது ஃபுல்லாத்தையும் கமெண்ட் பண்ணிக்கிறேன் தம்பிங்களா. எனக்கு இந்த ஊப்ஸ் கான்செப்ட் தெரியாம நீங்க இன்டர்வியூக்கே அட்டன் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஊப்ஸ்ன்றது என்னன்னு தெரியாம நீங்க போகவே கூடாது. அது முக்கியமா இந்த 4 டாபிக் தெரியாம போகக்கூடாது. ஸோ ஏன்னா வாட் இஸ் மென் பை கிளாஸ்ன்றது ஃபர்ஸ்ட் கொஸ்டினே கேட்பாங்க. கிளாஸ்னா என்னப்பா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ என்ன சொல்லணும்? ஸோ ஆப்ஜெக்ட் அண்ட் மெத்தட்ஸ் சேர்ந்தது தான் ஒரு கிளாஸ். ஸோ அடுத்த கொஸ்டின் மெத்தட்ஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா, ஸோ நம்ம எழுதுற எல்லா டாஸ்க், குட்டி குட்டி டாஸ்க் எல்லாமே மெத்தட்ஸ். ஓகேவா? லைக் அஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்ல கற்றுக்கணும். நான் என்ன பண்றேன், என்ன பண்ணலாம், ஒரு கிளாஸ் ஒன்று டிஃபைன் பண்றேன். அதே மாதிரி இது வரைக்கும் என் வேரியபிள் நேம்லாம் பார்த்துருப்பீங்க. என் வேரியபிள் நேம் எப்பயுமே நான் நல்லா கவனிச்சுக்கே தெரியும். எல்லா வேரியபிள் நேம்னா நான் ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன லெட்டர் யூஸ் பண்றேன்? ஸ்மால் லெட்டர். எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா அப்படிதான் யூஸ் பண்ணிருப்பேன். நீங்களும் அப்படிதான் பண்ணணும். ஓகேவா? எல்லாத்துலயும் பாருங்க, நான் கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணிருக்க மாட்டேன். அதே மாதிரி நான் முன்னாடி நம்பர் யூஸ் பண்ணிருக்க மாட்டேன். நான் ஒரு 4 ரூல்ஸ் சொன்னேன். வேரியபிள் நேம் இப்படிதான் இருக்குன்னு சொல்லி கொடுத்தேன். ஞாபகம் இருக்குதானே எல்லாருக்குமே? ஞாபகம் இருக்கு. ஓகேப்பா. பட் கிளாஸோட வேரியபிள் நேம் மட்டும் கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணுங்க. ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? நான் யூஸ் பண்ணி அவன ரூலா இல்ல யூஸ் பண்ணலான்றதா? இதான் ரூல். ஏன்னா ஆல் டெவலப்பர்ஸ் இப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்களும் இப்படி தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணாதீங்க. கிளாஸோடைய வேரியபிள் நேம் மட்டும். ஏன் அப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னா, கிளாஸ்ன்றது ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு ராஜா மாதிரி. ஸோ பெருசாக தானே இருக்கணும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஓகே. இவர் வந்து எல்லாரையும் ரூல் பண்ண போறாரு. ஓகேங்களா? இங்க பாத்தீங்கன்னா ஃபைல்ன்ற ராஜா என்ன பண்றாரு, இது எல்லாத்தையும் ரூல் பண்றாரா? ஸோ அதே கான்செப்ட் தான் இங்க நம்ம யூட்டிலைஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ கேட்ன்ற நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அந்த கிளாஸ்ல டெஃப் இது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். சரி, ஓகே, நான் ப்ரோக்ராம் எடுத்துட்டு ஒன்று சொல்லித்தரேன். இனிட்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த இனிட் எழுதும் போது என்ன பண்ணணும், டபுள் அண்டர்ஸ்கோர் போடணும். யாருக்கெல்லாம் இனிட்ன்ற ஒரு மெத்தட் தெரியும்? யாராவது இங்க ஆல்ரெடி ஏதாவது படிச்சு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தெரியுமா? ஓகே, பரவாயில்ல. ஸோ இனிட்ன்றது இதுவும் இன்டர்வியூ கொஸ்டின்ல இருக்கும். வாட் இஸ் மென் பை இனிட்னு கேட்பாங்க. ஸோ இனிட்டுக்குள்ள நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா, டிஃபால்ட்டா
செல்ஃப்ன்ற ஒரு கீவேர்டு கொடுக்கணும், மறக்கக்கூடாது. இது வந்து டிஃபால்ட்டாக கொடுக்குறது. ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், இதில் நேம்ன்ற ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணுறேன், நெக்ஸ்ட் ஏஜ்ன்ற பேராமீட்டர் பாஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு சார். நீங்கள் போன வாட்டி நடத்தும் போது டெஃப்க்கு நம்ம என்ன எழுதணும், டெஃப்க்கு பக்கத்தில் என்ன எழுதணும், டெஃப்க்கு பக்கத்தில் என்ன எழுதணும்? ஃபங்க்ஷன் எழுதணும். கரெக்ட், ஃபங்க்ஷன் நேம் எழுதணும். அப்படி சொல்லணும், ஃபங்க்ஷன் நேம் எழுதணும். ஃபங்க்ஷன் நேம் எழுதணும். இதுல ஃபங்க்ஷனுக்கான நேமே நம்ம எழுதலையே, அதுதான் நான் சொல்ல வரேன். இனிட் நான் சொல்றேன், இதை முடிச்சுட்டு சொல்றேன். ஓகேவா? நான் என்ன பண்றேன், செல்ஃப்ன்ற எப்பயுமே இதை கால் பண்ணும்போது, இதை நான் கூப்பிடும்போது இந்த செல்ஃப் வச்சு தான் கூப்பிடணும். செல்ஃப் டாட் நேம் ஈக்குவல் டு நேம். ஸோ நான் இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ புரியாது, நான் ஃபுல்லாக இந்த ப்ரோக்ராம் சொல்லிட்டு நான் உனக்கு புரிய வைக்கிறேன். ஏன்னா இப்போ கொஞ்சம் புரியாத மாதிரியே தான் இருக்கும். இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டேன். என்ன ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டேன், ஒரு டெஃப்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டேன். அதை வந்து இனிட் ஃபங்க்ஷனாக எழுதியிருக்கேன். எழுதிட்டு இதில் 2 பேராமீட்டர் மட்டும் நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ 2 பேராமீட்டரை எழுதிருக்கேன். இன்னொரு ஃபங்க்ஷன் நான் எழுதுறேன். ஓகே, இன்ஃபோன்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். இதில் செல்ஃபை நான் கூப்பிட்றேன். நம்ம செல்ஃபை கூப்பிட்டா மட்டும்தான் இந்த வேரியபிளை என்னால் அக்சஸ் பண்ணிக்க முடியும், ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இதில் பிரிண்ட்டில் ஐ எம் அன்பு, அன்புன்றதோட நேம் கொடுத்துக்கலாம். டாட் மை ஏஜ் இஸ், ஒரு ஏஜ்ன்ற ஒரு பேராமீட்டர் உள்ள வரப்போகுது. இந்த பேராமீட்டருக்கு நம்ம உள்ள வரணும் அப்படின்னா என்ன கொடுக்கணும், எஃப் தானே கொடுக்கணும் கைஸ். ஆமாண்ணா. இதை நான் இங்கே பாருங்க, டைரெக்டாக பண்ணும்போதே எரர் அடிக்குது பாருங்க. இந்த நேம்ன்றதே அதுக்கு தெரியல பாருங்க. இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு நேமே தெரியல. அப்போ தெரியப்படுத்தணும், ஏன்னா செல்ஃப் கீவேர்டை யூஸ் பண்ணி தான் நம்ம அதை அக்சஸ் பண்ண முடியும். செல்ஃப்ன்ற கீவேர்டை யூஸ் பண்ணோம். செல்ஃப் டாட் நேமு, இங்கேயும் செல்ஃப் டாட் ஏஜ். இப்போ எரர் போயிடுச்சு. அதே மாதிரி கிளாஸ் வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும். நீங்கள் அதுக்கான எஃபர்ட் போட்டிங்கன்னா புரிஞ்சிடும். ஓகேவா? ஏன்னா கிளாஸ் எடுத்த உடனே ஃபஸ்ட்டு கிளாஸே புரிஞ்சிடாது. பட் நீங்கள் எஃபர்ட் போட்டிங்கன்னா புரியும். அவ்வளோதான், திரும்ப சொல்கிறது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், கேட்டுன்ற ஒரு கிளாஸ் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுல நான் என்ன பண்றேன், இன்னொரு கிளாஸ் நான் கிரியேட் பண்ண போறேன். கிளாஸ் டாக். டாக்கு என்ன பண்றேன், இதே மாதிரி ஒரு இதை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 போட்டோ எனக்கு தெரிஞ்சு எடுத்தோன்னே 2 வேணும். நான் இப்போதைக்கு இதை கமெண்ட் பண்ணுறேன், இதை மறந்துடுங்க. நான் இந்த ஒன்றை மட்டும் வச்சு உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ இப்போ இந்த கிளாஸை நான் ஒரு கிளாஸ் எழுதிட்டேன். எப்பயுமே நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கீழே எழுதுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அது திரும்ப அதை எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபங்க்ஷன் என்ன பண்ணுவோம், ஃபங்க்ஷன் நம்ம எழுதிட்டோம்னு வச்சுக்கோம். ஃபங்க்ஷன் நம்ம இங்கே எழுதிட்டோம், இந்த ஃபங்க்ஷன் எழுதிட்டோம். இந்த ஃபங்க்ஷன் எதுனா ஒர்க் ஆகிடுமா, இந்த ஃபங்க்ஷன் நம்ம எழுதிட்டா ஒர்க் ஆகுமா? அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும், கால் பண்ணணும். கரெக்டா? கால் பண்ணாதான் ஒர்க் ஆகும். இந்த இடத்துல கால் பண்ணிருப்போம் கீழே, தெரிஞ்சுங்களா? இந்த மாதிரி கால் பண்ணணும். புரியுதுல்ல? ஸோ அதை ஹிட் பண்ணாமல் ஒர்க் ஆகுது. இப்போ நான் போய் கிளிக் பண்ணுறேன். இப்போ இதுக்கு மேலே நான் வச்சுட்டேன், ஓப்பன் ஃபைல் வச்சுட்டேன். ஓப்பன் ஆகுதா? ஓப்பன் ஆகல தானே? இல்லடா.
இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்ட் இதை டிசைன் பண்ணியிருப்பாங்க. இது மேலே வச்ச உடனே ஒரு மாதிரி ப்ளூ கலர் வரும் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபங்க்ஷனாலிட்டி ஒர்க் ஆகல. நான் அதை கிளிக்குனா நான் அதை ஹிட் பண்ணுறேன். ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது எனக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகுது. ஓகேவா? இதெல்லாம் ப்ரோக்ராம் எழுதியிருப்பாங்க. ஓகே, அதே மாதிரி தான் ஃபங்க்ஷனை கூப்பிடாம இந்த ஃபங்க்ஷன் நடக்காது. ஓகேவா? ஏன்னா இதை புரியுமா சொல்லணும்னா, ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு உங்களை கூட்ட தான் நீங்கள் போவீங்க, கூப்பிடாம போவீங்களா? கூப்பிட்டா தான் போவீங்க, கரெக்டா? ஸோ அதே தான் இதுவும் அதே டாபிக் தான். அதை வச்சு தான் இதை எழுதியிருக்காங்க, ப்ரோக்ராமே டிசைன் பண்ணியிருக்காங்க. நம்மளோட ரியல் வேர்ல்டை வச்சு தான் டிசைன் பண்ணியிருக்காங்க ப்ரோக்ராம். ஓகேவா? ஸோ கூப்பிடாம எதுவுமே நடக்காது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த கேட்டை நான் என்ன பண்ணிட்டேன், எழுதிட்டேன். ஒரு கிளாஸ் எழுதியிருக்கேன், அவ்வளோதான். என்ன பண்ண போகுது, இதுக்குள்ள நான் நேம் ஏஜ் உள்ள பாஸ் பண்ண அப்படின்னா எனக்கு இது பிரிண்ட் ஆக போகுது, வேற ஒண்ணுமே கிடையாது. இப்போ கவனிங்க, இதை நான் கூப்பிடும் அப்படின்னா இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் C1 ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். C1 ஈக்குவல் டு CA cat. இதுல 2 பேராமீட்டர் நான் பாஸ் பண்றேன். என்னென்ன பேராமீட்டர்? கேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜும்மின்னு வைப்போம், மியோன்னு வைப்போம். மியோ ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு 5 years ஏஜ். ஓகேவா? இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அது இதுல இப்போ இந்த C1 கால் பண்ணா என்ன போகுமா? C1 கால் பண்ணா என்ன போகும்? மியோ போகும், அந்த ஏஜ் போகும், உள்ள போகும், அவ்வளவுதான். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு இது பிரிண்ட் ஆகணும், கரெக்டா? எனக்கு இதுதான் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வரேன், ரன் பண்ணி விட்டுறேன். C1 இருக்கிற அந்த டெஃப் நான் கூப்பிடுறேன், அந்த இன்ஃபோ நான் கூப்பிடுறேன். ஏன்னா கால் பண்ணாம நடக்காது. இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும். அதே மாதிரி வந்து கிளாஸுக்குள்ள இருக்கிற ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா அந்த கிளாஸை கால் பண்ணி தான் நம்ம அந்த ஃபங்க்ஷனை கூப்பிடணும். இப்படிதான் பண்ணணும். ஓகேவா? கிளாஸ் இப்படிதான். ஸோ அந்த கிளாஸை ஃபர்ஸ்ட் இந்த ஹோல் கிளாஸையும் நான் ஒரு ஆப்ஜெக்டா கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து ஒரு இன்ஃபோ மட்டும் நான் கூப்பிடுறேன். இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. அதாவது ஒரு எரர் அடிக்குது. என்ன எரர் அடிக்குது? டேக்ஸ் நோ ஆர்குமெண்ட். கேட்டுக்கு வந்து ஆர்குமெண்ட்டே இல்லைன்னு சொல்லுது. ஓகே, ஏன் ஆர்குமெண்ட் இல்லைன்னு சொல்லுது? கரெக்டாக தானே இருக்கு. ஆர்குமெண்ட் இல்லைன்னு சொல்லுங்க. ஓகே ஓகே ஓகே, ரன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ எனக்கு ஐஎம் மியோன் பிரிண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் மை ஏஜ் இஸ் 5 பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இதுலேயே நான் என்ன பண்ணுறேன், நான் யூஸ் பண்ணது ஒரே ஒரு கிளாஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா?
அந்த கிளாஸை இப்போ பாருங்க, நான் மறுபடியும் இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். C2 ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ என் கேட்டுக்கு பேர் நான் வேற என்ன வைக்கிறேன், சும்மா பாப்பான்னு வைக்கிறேன். அவருக்கு ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 2ன்னு வைக்கிறேன். ஸோ அந்த கேட்டை கூப்பிடணும் அப்படின்னா என்ன பண்ணோம், C2 டாட் இன்ஃபோன் கூட தானே வரும். ஸோ C2ல இருக்கிற C2ன்றதுக்கு ஒரு கிளாஸ் தான். அப்போ ஒரு கிளாஸை வச்சு நம்ம மல்டிபிள் வேல்யூஸை நம்ம பாஸ் பண்ணிக்க முடியும். இங்க பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் இதுக்கு எனக்கு என்னன்னு பிரிண்ட் ஆகுது, பாப்பான்னு பிரிண்ட் ஆகுது, 2 பிரிண்ட் ஆகுது. யாருக்காவது இது புரியலையா? ஃபர்ஸ்ட் கிளாஸோடைய இது வந்து பாத்தீங்க, இது இந்த சர்ச்சை புரியுதா? எனக்கு அதுக்கு மட்டும் சொல்லுங்க. இந்த செல்ஃப்ன்றது டிஃபால்ட்டா நம்ம யூஸ் பண்ற கீவேர்டு. இதை யூஸ் பண்ணா மட்டும்தான் இங்க பாருங்க, இதுக்கான ஒரு இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த 2 பேராமீட்டரும் இந்த கிளாஸுக்குள்ள போகுது. ஓகேவா? போகும்போது இந்த மியோன்றது அந்த நேம்ல ஸ்டோர் ஆகும், 5ன்றது அந்த ஏஜ்ல ஸ்டோர் ஆகும். ஏஜ்ல ஸ்டோர் ஆயிடும். ஓகேவா? இந்த பேராமீட்டர் உள்ள வரும். பட் இது ஒரு கிளாஸ் இல்லையா? அப்போ இதனுடைய இந்த கிளாஸுக்குள்ள எல்லா ஃபங்க்ஷனும் இந்த பேராமீட்டர் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி எப்படி சொல்றது, லோக்கல் வேரியபிளா நம்ம கன்வெர்ட் பண்ணணும். இது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கெட்டர் செட்டர் மெத்தட் சொல்லுவாங்க. எதுக்கு கெட்டர் செட்டர் மெத்தட்? ஸோ கெட் பண்ணி செட் பண்றது. நம்ம கீழே இருந்து வர வேல்யூ கெட் பண்ணிக்கிறோம், கெட் பண்ணி நம்ம லோக்கல் வேரியபிளா செட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த செல்ஃப் டாட் நேம், அந்த நேம்ன்ற ஒரு இந்த வேரியபிளுக்குள்ள செட் பண்ணிக்கிறோம். அப்போ என்ன அர்த்தம்னா இந்த கிளாஸோட வேரியபிளா அது சேஞ்ச் ஆகிடும், வேற ஒண்ணுமே கிடையாது. சேஞ்ச் ஆகி அந்த இருக்கிற எல்லா வேரியபிளையும் எல்லா ஃபங்க்ஷனும் நம்மளால அக்சஸ் பண்ண முடியும். இங்க பாருங்க, நான் அடுத்த ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன் பாருங்க. எஃப் டிஸ்பிளேன்னு ஒன்று எழுதுறேன். ஸோ நம்ம இஷ்டம் தான். இதுக்குள்ள செல்ஃப் நம்ம கீவேர்டை பாஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த செல்ஃபுக்குள்ள இருக்கிற எல்லா வேரியபிளையும் நம்ம அக்சஸ் பண்ணிக்க முடியும். சேம் வேற ஏதாவது எழுதுறேன், அப்படியே பிரிண்ட் எழுதுறேன். பிரிண்ட் செல்ஃப் டாட் ஏஜ் மட்டும் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். பிரிண்ட் ஆகும் எனக்கு. இப்போ டைரக்ட் இப்போ எப்படி சொல்றது உங்களுக்கு கைஸ், ஃபர்ஸ்ட் இது புரியுதுங்களா என்ன நடக்குதுன்னு? இல்லை புரியாத மாதிரி இருக்கா? புரியல சொல்லுங்கடா. அடுத்து வேற ஒரு எக்ஸாம்பிளும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இருங்க, இது இல்லாமலே இருக்கட்டும், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். கைஸ் இது ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ரக்சர் புரியுதா? கைஸ் புரியலையா? டயர்ட் ஆயிடுச்சா? சரி, நம்ம வந்து ரிமைனிங் டாபிக் எனக்கு தெரிஞ்சு அப்போ நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இல்லை நான் ஒரே சின்ன ஒரு டாபிக் ஒரு 5 மினிட்ஸ் கொடுப்பீங்களா? ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட போயிடுறேன். ஒரு 5 மினிட்ஸ் பண்ணலாமா? பார்க்கலாமா? பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிடுறேன். இந்த ஃபங்க்ஷன் டாபிக் போயிடுறேன். ஆர்த்தி உங்களுக்கும் புரியலையா? கொஞ்சம் புரிஞ்சுதுங்க சார், கொஞ்சம் புரியுதா? சரி, ஓகேப்பா. நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு போயிடுறேன். இப்போ நான் என்ன பண்றேன், நான் ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இது பண்றேன். டெஃப் ஆட் n, ஓகேவா? சொல்றது இப்போ நான் என்ன பண்றேன், இதுல எதுவுமே அனுப்பல. ஓகேவா? நான் ஜஸ்ட் ரிட்டர்ன் a + b போடுறேன். ஓகேவா? ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிக்கிறேன். நான் என்ன பண்றேன், ஆடு 2 வேல்யூ அனுப்புறேன், a, b. இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகுமா? இல்ல, நான் ஆகாதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஆகாது. ஏன்னா 2 பேராமீட்டர், இந்த ஃபங்க்ஷன் 2 பேராமீட்டர் இங்க இருந்து பாஸ் ஆகுது. ஆனா இதுக்குள்ள பேராமீட்டரே இல்ல. அப்போ நான் இதுல a, b கொடுத்தாதான் ரன் ஆகும். இப்போ கலர் மாறுது பாருங்க. இந்த 2 பேராமீட்டரும் இதுக்குள்ள காப்பி ஆகி அப்பதான் இந்த 2 பேராமீட்டரும் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும்.
இப்போ நான் ஒரு பேராமீட்டர் அனுப்பினாலும் உள்ள போகாது, ப்ரோக்ராம் எரர் தான் த்ரோ பண்ணும். இந்த ப்ரோக்ராம் இங்க தெரியுதா? ஆடுன்றது நீங்க மேல ரெண்டு பேராமீட்டர் அனுப்பிச்சிருக்கீங்க, இங்க வந்து ஒரு ஆர்குமெண்ட் மட்டும் பாஸ் பண்றீங்க அப்படின்ற மாதிரி எரர் த்ரோ பண்ணும். இப்போ ஒன்றும் இல்லடா, இப்போ இந்த வேரியபிளை இந்த ஆடுன்ற ஒரு ஃபங்க்ஷன் இந்த 2 பேராமீட்டர் உள்ள வந்துச்சு அப்படின்னா அந்த 2 பேராமீட்டர் தான் உள்ள பர்ஃபார்ம் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எக்ஸ் கமா ஒய் அனுப்பினாலும் எக்ஸ் ஈக்குவல் டு 5 கமா ஒய் ஈக்குவல் டு 15 வச்சுக்கலாம். இப்போ இப்படி அனுப்பினா ப்ரோக்ராம் ஒர்க் ஆகும். எக்ஸுக்கு என்ன போகும்? 4 போகும், ஒய்க்கு 45. அப்போ இதுல போகும்போது என்ன வேரியபிளா மாறும்? அது ஏ கமா பி வேரியபிளா சேஞ்ச் ஆகும். இது வந்து லோக்கல் வேரியபிள் சொல்லுவாங்க, இந்த ஃபங்க்ஷனுக்கான வேரியபிள். புரியுதா? இது வந்து ஃபங்க்ஷனுக்கான வேரியபிள், இது வந்து குளோபல் வேரியபிள். குளோபலா நம்ம செட் பண்ணிட்டோம். எக்ஸுக்கு இப்போ மேலே போட்டுறேன், குளோபலா நான் என்ன பண்ணிட்டேன், எக்ஸுக்கு 4 செட் பண்ணிட்டேன், ஒய்க்கு 45 செட் பண்ணிட்டேன். இங்க ஆட் பண்ணும்போது இதை அனுப்புறேன், எனக்கு என்ன ரிட்டர்ன் ஆகும்னு பாருங்க. மேலே செட் பண்ணனால அது ஒர்க் ஆகல. ஒரு நிமிஷம். ஜஸ்ட் சேம் தான், மேலே கொடுத்தனால ஒர்க் ஆகல, இங்கே கொடுத்தது. இப்படி கொடுத்துக்கலாம். இப்போ எனக்கு அவுட் வரல, சாரி. என்ன நடந்துச்சு அப்படின்னா பிரிண்ட் ஆகல, பிரிண்டே பண்ணல நான், அதான் பிரிண்ட் ஆகல. பிரிண்ட் பண்ணாதானே பிரிண்ட் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா எனக்கு 29 எனக்கு பிரிண்ட் ஆகுது, ஓகேவா? இப்போ என்ன நடக்குதுன்னா இங்க இருக்கிற இந்த வேரியபிளை, இந்த 2 வேரியபிளையும் நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் பாஸ் பண்றேன். பாஸ் பண்ணா ஆனா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள போகும்போது என்ன வேரியபிளா சேஞ்ச் ஆகும்? அது ஏபியா அது மாறும். ஸோ இது வந்து லோக்கல் வேரியபிள், இதை நம்ம அக்சஸ் பண்ணிக்க முடியும். நம்மளால இந்த வேரியபிள் அக்சஸ் பண்ண முடியும். இப்போ நான் இதை டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னா, நீ கீழே இருந்து 2 வேல்யூ கொடுத்த அப்படின்னா, நீ கொடுக்குற 2 வேல்யூ கொடுக்குற, ஆனா என் ஆடுன்ற ஃபங்க்ஷனை தான் நீ கால் பண்ற, ஆனா இந்த 2 வேல்யூ இதை அக்செப்ட் பண்ணிக்காது. புரியுதா? ஸோ பேராமீட்டர் பாஸ் பண்றதுலாம் கண்டிப்பா புரியணும்டா. கொஞ்சம் நீங்க நிறைய ஒர்க் அவுட் பண்ணுங்க, அதுல நிறைய புரிஞ்சிடும். ஒர்க் அவுட் பண்ணதான் புரியும். இங்க அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 பேராமீட்டர் நான் அனுப்புறேன், ஆனா கிளாஸுக்கு அனுப்புறேன். இந்த கிளாஸுக்கு அனுப்பணும் அப்படின்னா இப்போ இந்த ஃபங்க்ஷன் வரும். இப்போ இதே பேராமீட்டரை இன்னொரு டெஃப் யூஸ் பண்றேன், சப் ஏ கமா பின்னு போடுறேன். இப்போ ஏ கமா பியை நான் அனுப்பிட்டேன், ஆனா எனக்கு இது ஒர்க் ஆகுமா? நான் சப்பை மறுபடியும் கால் பண்றேன். இங்க பாருங்க, சப்பை கால் பண்றேன். ஸோ அதே ஏ கமா பி தானே இங்க யூஸ் பண்ணிருக்கேன், அதே வேல்யூ தானே யூஸ் பண்ணிருக்கேன், ஆனா இந்த சப்புக்கு இது ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகாது. இதுக்கு மட்டும் தான் நம்ம அனுப்புறோம், இதுக்கு அனுப்பவே இல்லை. அப்போ இதனுடைய வேரியபிளை இதுல யூஸ் பண்ண முடியாது. என்னடா குழப்பற மாதிரி இருக்கடா? லோ பேட்டே வந்துச்சு. கைஸ், கிளாஸ் ஏதோ கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கா? இப்போ அந்த xy அந்த பேராமீட்டர் இதுல பாஸ் பண்ண ஒர்க் ஆகாதானா? இப்போ இந்த கேஸ் இப்போ இல்ல, நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இதுக்குள்ள டெஃப்க்குள்ள பண்றேன்னா, அதான்டா நான் ஃபர்ஸ்ட் போட்டதுதான்டா. இப்போ நான் ஃபர்ஸ்ட் இங்க டெஃப் இங்க சப் போட்டேன், பட் ஆனா ஏபி இதுக்கு மட்டும் தான் அனுப்புறேன், இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியாது. அவ்வளவுதான், அதை மட்டும் தெரிஞ்சுங்க. நம்ம பேராமீட்டர் இங்க அனுப்பி இங்க காப்பி ஆனாதான் ஒர்க் ஆகும். இது வந்து லோக்கல் வேரியபிள் சொல்லுவாங்க. பட் ஆனா கிளாஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 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 பேராமீட்டரை இங்க நீ ஒரு இடத்துக்கு அனுப்புனா போதும், கீழே நீ எத்தனை ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாலும் அதில் அக்சஸ் பண்ண முடியும்.
இங்க பாத்தீங்க அப்படின்னா நான் அந்த 2 வேரியபிள் நான் காலே பண்ணல. ஆனா நான் டிஸ்பிளேன்ற ஒரு ஃபங்க்ஷனை போட்டு அதுலயும் அக்சஸ் பண்ணிக்க முடியும். டிஸ்பிளேன்னு ஒரு ஃபங்க்ஷன் போடுறேன். இங்க இதுக்கு வித்தியாசம் பாருங்களா. அப்போ உங்களுக்கு கிளியரா புரியும். இதுல ஏபின்னு போட்டிருக்கேன். ஆனா நான் ஃபங்க்ஷனை நான் சப்ராக்ஷன் கூட்டிருக்கேன். ஆனா இது உள்ள போகாது. அவுட்புட் எரர் வரும். இங்க பாத்தீங்களா சப்ராக்ஷன் தெரியுதா? எரர் தானே வருது. கைஸ் ஆமாண்ணா. ஆமாண்ணா. எரர் வருது. ஆனா இதுல பாருங்க, இதுல நான் அந்த பாராமீட்டரை இங்க உள்ள கூப்பிடவே இல்லை. தெரியுதா? இந்த நேம் ஏஜ் வந்து ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு இதுதான் கூட்டிருக்கேன். இதுதான் கூட்டிருக்கேன். இதுக்குள்ள நான் அனுப்பவே இல்லை நேம் ஏஜ். இது ரெண்டுத்துக்கும் அனுப்பவே இல்லை. தெரியுதா? ஆமாண்ணா. ஆனா இதை நம்ம அக்சஸ் பண்ணிக்க முடியும். எத்தனை ஃபங்க்ஷன் கொள்ளாம அக்சஸ் பண்ணிக்க முடியும். அதான் கிளாஸோடைய ஒரு மெயின் அட்வான்டேஜ். இந்த வேரியபிளை குளோபல் வேரியபிளா அதை செட் பண்ணி வச்சுக்கோ. செட் பண்ணிட்டு கீழே நீங்க எத்தனை ஃபங்க்ஷன் கொடுத்தாலும் ஒரு இப்போ நான் டிஸ்பிளே கால் பண்ணி இதை நான் பிரிண்ட் பண்றேன் பாருங்க. C1 டாட் டிஸ்பிளே. C1 என்னது? இந்த மியோ 5 பிரிண்ட் ஆகும் பாருங்க. 2 பாராமீட்டர் ஃபங்க்ஷன் இங்க தெரியுதுங்களா? பிரிண்ட் ஆகுது பாருங்க லாஸ்டா. இது டிஸ்பிளேக்கான ஒரு மெத்தட். டிஸ்பிளே கால் பண்றேன். புரியுதா? நீங்க இந்த ப்ரோக்ராமை ஒர்க் அவுட் பண்ணுங்க. நான் அடுத்த கிளாஸ் இன்னும் டீப்பா சொல்றேன். ஓகேவா? ஒரி பண்ணிக்க வேணாம். இந்த ஒரு ப்ரோக்ராம் நீங்க கோட் பண்ணுங்க. இது உங்களால வர வைக்க முடியுதான்னு பாருங்க. ஓகேவா கைஸ்? அந்த ஃபங்க்ஷன்ல இன்னும் 2 வேல்யூ கொடுத்தா அது ஒர்க் ஆகும். புரியல. எதுல சொல்றேன்? எந்த ஃபங்க்ஷன் தம்பி? ஃபங்க்ஷன்ல இப்போ இதுல எந்த பாராமீட்டரும் அனுப்பல. கரெக்டா? இதுல நான் முன்னாடி சப் ஆட் வந்து